ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ ஒன்று அமைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, திருப்பதியில் உள்ள இரு தம்பதியர்களால் பல வருஷத்துக்கு முன்னாடி தத்தெடுக்கப்பட்ட பொண்ணு. இந்த பொண்ணு இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் படிக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வர காலகட்டத்தில் இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. அந்த பையனும் இந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கான். 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த லவ்வை போய் பொண்ணு தன்னோட வீட்டில் சொல்லவும் வீட்டில் ஒத்துக்கலை. ஏன்னா அந்த பையன் சரியில்லை, அதனால் ஒத்துக்காமல் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அது புரியாமல் அந்த பையன்கிட்ட வந்து சொல்லியிருக்கு. அந்த பையன் உடனே என்ன பண்ணியிருந்திருக்கான்னா, இவங்க தான் உன்னுடைய ரியல் அம்மா அப்பா இல்லைல்ல, உன்னை அடாப்டாக தானே எடுத்திருக்காங்க, நம்ம ஏன் இவங்களை போட்டு தள்ளக்கூடாது, நம்ம காதலுக்கு இவங்க இடைஞ்சலாக இருக்காங்கன்னு சொல்லி அவளை தூண்டி விட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்து இந்த பையனை அழைச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து கொடூரமாக இந்த அம்மா அப்பாவை கொலை பண்ணியிருந்திருக்காங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமாக ஆசிடை ஊற்றி அவங்கள எரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா தடையமே இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணது மட்டும் இல்லாமல் ரூம் ஃப்ராக்ரன்ஸை வச்சு ரூம் ஃபுல்லாக அடிச்சிருந்துருக்காங்க. இப்போ அந்த பையன் ஊரில் இல்லாமல் இருக்கான். அந்த பொண்ணு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மாட்டிக்கிடுச்சு. ரிலேட்டிவ்ஸ்க்கு டவுட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ போலீஸுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இந்த பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு மேஜர் இல்லாத காரணத்தினால கேஸு லைட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. பட் என்னன்னா இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சே தீரும். அவங்க அம்மாவை எப்படி எரிச்சிருக்காங்கங்கிற ஒரு ஃபோட்டோவையும் நான் அட்டாச் பண்ணி அமைச்சிருக்கேன் பாருங்கள். சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்கள நம்ம ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறோம், காலேஜுக்கு தான் அனுப்புகிறோன்னு மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க மேலே, பெண் பிள்ளைங்க மேலே, முக்கியமாக பெண் பிள்ளைங்க மேலே ஒரு கண்ணு வைங்க. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு என்ன பண்ணுறோம் எதை பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைங்களுக்கு சாஃப்டான மனசு, எதை காட்டினாலும் எந்த விஷயத்த சொன்னாலும் நம்பிடுறாங்க, சீக்கிரமாக ஏமாந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில் 1000 விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் நம்பக்கூடாது. எந்த ஒரு பையன் வந்து இப்படி பேசினாலும் மயக்கினாலும் நீ நம்பாத, இதை எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பகிருங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை பகிர்ந்து நம்ம எல்லாரும்